வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் இந்த ஆண்டு முழுக்க நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய அரசியல் பயணத்தின் பற்பல போராட்டம் மிக்க தீரம் மிக்க பல பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி அவர் எப்படி தமிழ்நிலத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தார் என்பதையெல்லாம் நாம் பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்திருக்கிறோம். கலைஞரனுடைய நூற்றாண்டு நிறைவடையக்கூடிய இந்த நாட்களில் கலைஞரனுடைய பல பங்களிப்புகள் சாதனைகள் எப்படி தமிழ்நாட்டில் பல அடிப்படையான மாறுதல்களை கொண்டு வந்தன என்பதை பற்றி இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது கலைஞர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகும் கூட அவருடைய சாதனைகள் தமிழ்நாட்டில் எப்படி நீடித்து நிற்கின்றன என்பதற்கு ஒரு உதாரணமாக பல்வேறு விஷயங்களை நாம் பேசி வருகிறோம். முக்கியமாக பொதுவாக ஒரு அரசினுடைய திட்டங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய பயனாளிகள் யார் என்றோ அல்லது அந்த திட்டத்திற்கு எவ்வளோ பணம் செலவிடப்பட்டது என்றோ தான் நாம் பேசுகிறோமே ஒழிய அந்த பயனாளிகளுடைய வாழ்க்கையில் அது எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தின என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் கலைஞருடைய ஆட்சி காலங்களில் அவர் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்பது சாலை மற்றும் மின்சாரம். இது இரண்டிற்கும் தமிழ்நாட்டினுடைய கிராம வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? இதை அறிந்தால்தான் கலைஞருடைய சாதனைகள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தன என்பது நமக்கு நன்றாக தெரியும். உதாரணமாக, ஒரு ஊரில் போக்குவரத்து மிகவும் குறைவாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் கடைசி பஸ் 6 மணியோடு நின்றுவிடும் அல்லது நடந்தே தான் வர வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், அதேபோல் அந்த ஊரில் மின்சாரம் நிறைய வீடுகளுக்கு கிடையாது என்ற நிலை இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் என்ன, அப்படித்தான் நம்முடைய கிராமங்கள் முற்காலத்தில் இருந்தன. அந்த சூழ்நிலையில்தான் அதாவது அந்த வாழ்க்கை தரத்திற்கும் இந்த இரண்டிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. உதாரணமாக, நீங்கள் ஒரு 6 மணிக்கு உங்களுக்கு கடைசி பஸ் அல்லது 7 மணிக்கு கடைசி பேருந்து என்று சொன்னால் அதற்குள் நீங்கள் ஊர் திரும்ப வேண்டும். மின்சாரம் இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய வாழ்க்கையுமே 8 மணி 9 மணிக்குள் முடங்கிவிடும். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சுருக்கப்பட்டு விடுகிறது. கலைஞர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சாலைகளை கொண்டு சென்றார். பேருந்துகள் இயக்கப்பட்டன. முக்கியமாக மினி பேருந்து என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார். ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்லக்கூடியது. கடைசி பேருந்து இரவு 12 மணி வரைக்கும் கூட இயக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் கொண்டு செல்லப்பட்டு எல்லா வீடுகளுக்கும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு புதிய யுகம் பிறந்துவிட்டது என்று அதனுடைய பொருள். அதாவது நீங்கள் வெளியே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பணிகளுக்காக நீண்ட தூரம் செல்லக்கூடியவர்கள் பின்னிரவில் கூட வீடு திரும்பலாம் என்பது அவர்களுடைய வாழ்க்கை தர மேம்பாட்டினுடைய ஒரு அடையாளம். உதாரணமாக, அந்த ஊரில் தியேட்டர் இருக்காது. வெளியூருக்கு போகிறவர்கள் ஒரு படம் பார்த்துவிட்டு ஒரு 2ஆம் ஆட்டம் பார்த்துவிட்டு கூட வீட்டிற்கு வரலாம். அவர்கள் வாழ்க்கையில் பல புதிய அம்சங்கள் சேர்கின்றன. அதே போல் அவசரமாக வேலையை முடித்துவிட்டு வர வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை. இப்படி பல மாற்றங்கள். ஒரு பெரிய ஊரை சுற்றி பல சிறிய குக்கிராமங்கள் எல்லாம் இருக்கும். அந்த குக்கிராமங்களையும் சாலைகளோடு இணைத்து, பேருந்து வசதியின் மூலம் இணைத்து, ஒரு அடிப்படையான அவருடைய வாழ்க்கை முறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, வெளி உலகத்தோடு அவர்களுடைய தொடர்புகளை வலிமைப்படுத்துகிறார். அதோடு மின்சாரம் வருகிற போது வீட்டில் நீங்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் படிப்பது, இப்படியாக ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஊர்கள் முடங்கி போய்விடும் என்கிற நிலை மாறி அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய சுழற்சிக்குள்ளாக வருகிறது. அதாவது இதை சமூக பொருளாதார அறிஞர்கள் ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றம், பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம் என்று மதிப்பிடுகிறார்கள். நண்பர்களே, நீங்கள் மினி பேருந்து என்றோ சாலை வசதி என்றோ பொத்தாம்பதுவாக பேசுவதற்கு பதிலாக மினி பேருந்துகளும் சாலை வசதிகளும் குக்கிராமங்களுக்கு வருவதற்கு முன்பு அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதையும், வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம் மக்கள் வாழ்வில் எத்தகைய அரும்பெரும் கொடைகளாக அமைந்தன என்பதை காண முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில்
எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் க்ரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் க்ரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் க்ரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட்டு, இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது ரொம்ப 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதிலே பார்த்திங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் க்ரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம் ஃபஸ்ட்டு சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது,
அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறையா. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட், 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு $1 போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து, கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எப்போதும் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமையாளர்களாக இருந்தாலும், தாங்கள் இத்தனை திறன் உடையவர்கள் என்கிற அந்த கர்வம், அந்த செருக்கு இல்லாமல் இருப்பதுதான் பெருமை. இதை திருக்குறள் மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறது. பெருமிதமின்மை எது ஒருவனுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்றால் செருக்கு இல்லாமல் இருப்பது. அந்த செருக்கு வருகிற போது எந்த ஒரு மனிதனும் தானாகவே தாழ்ந்து போகிறான் என்பதற்கு ஒரு பழைய நிகழ்ச்சி எடுத்துக்காட்டாக இருக்கிறது. காந்தியார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு 1948 ஜனவரி 30க்கு பிறகு அந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் சென்னையில் இருக்கிற தியாகராய நகரில் இருக்கிற தக்கர் பாபா வித்யாலயம் என்கிற பள்ளியில் ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் அதற்கான இரங்கல் கூட்டங்கள் நடைபெற்றன. இறுதியாக 30வது நாள் நடைபெற்ற அந்த இரங்கல் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற நடிகர் ஒருவரும், ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் 2 பேரும் அழைக்கப்பட்டார்கள். 2 பேரும் ஒரே காரில் தான் வந்தார்கள். அப்போது அந்த நடிகர் அந்த எழுத்தாளரை பார்த்து கேட்டார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, நான் முதலில் பேசிவிட்டு போய்விடவா என்று கேட்டார். பரவாயில்லை, பேசிவிட்டு போய்விடுங்கள். ஆனால் அடுத்து அவர் கேட்டார், அப்படி நான் பேசிவிட்டு போய்விட்டால் கூட்டம் கலைந்து விடுமே, நீங்கள் பேசும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்குமே என்றார். இது இயல்பாக உண்மைதான். அது அவர் சொன்னது உண்மைதான். அவர் பேசி கலைந்த பிறகு கூட்டம் கலையும். ஆனாலும் அதனை அவரே அப்படி சொல்லுவது என்பது அவரையும் அறியாமல் அவருக்குள் புகுந்த ஒரு சின்ன செருக்கு. இந்த எழுத்தாளர் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசினாலும் மக்கள் கேட்பார்கள் என்றார். அப்படியா சொல்கிறீர்கள்? சரி, 1000 ரூபாய் பந்தயம், நான் பேசிவிடுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அந்த மக்களை உட்கார வைத்து விட்டால் 1000 ரூபாய் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்றார். இது ஒரு தேவையில்லாத போட்டி. அப்படி நடந்தபோது அந்த எழுத்தாளர் மிகுந்த புத்தி கூர்மையோடு என்ன செய்தார் என்றால், நாங்கள் இருவரும் பேச வந்திருக்கிறோம், அவர் வேலை இருக்கிறது என்று முதலில் பேசிவிடுகிறேன் என்றார். நான் சொன்னேன், நீங்கள் பேசிவிட்டால் கூட்டம் கலைந்து விடுமே என்று. இல்லை, இந்த வருந்திருக்கிற மக்களெல்லாம் என் பேச்சு கேட்பதற்காகவோ உங்கள் பேச்சு கேட்பதற்காகவோ வரவில்லை. காந்தியார் மீது கொண்ட மதிப்பு, காந்தியார் மீது கொண்ட அன்பினால் வந்திருக்கிறவர்கள்.
அவர்கள் கலைய மாட்டார்கள் என்று சொன்னார் என மிக தந்திரமாக சொன்ன பிறகு அங்கே இருந்து யாராவது எழுந்து போனால் அவன் காந்தியாரை மதிக்காதவன், காந்தியார் மீது அன்பில்லாதவன் என்று ஆகிவிடும். எனவே நீங்கள் இருப்பீர்களா, கலைந்து போய் விடுவீர்களா என்று தெரியவில்லை என்று எழுத்தாளர் சொன்னதும் கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லோரும் கை உயர்த்தி சொன்னார்கள், கண்டிப்பாக இருப்போம். நீங்கள் சொன்னது போல நாங்கள் காந்தியாருக்காக வந்திருக்கிறோம். இவருடைய இந்த நுட்பம், இந்த சின்ன திறன் அந்த மக்களை அரை மணி நேரம் அல்ல 1 மணி நேரம் கட்டி போட்டு வைத்தது. இந்த எழுத்தாளரும் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். எனவே மக்கள் கலையவில்லை. இடையில் எழுந்து அந்த நடிகர் சொன்னார். அவர் சொன்னது ஒரு செய்தியை மாற்றி சொல்லிவிட்டார். நான் தான் கொஞ்சம் கர்வத்தோடும் செருக்கோடும் நான் பேசிவிட்டு போனால் அதற்கு பிறகு உங்கள் பேச்சுக்கு ஆள் இருக்க மாட்டார்களே என்று சொன்னேன். என்னை அறியாமல் எனக்குள் அந்த கர்வம் இருந்திருக்கிறது. இப்போது நான் அவருக்கு ஒப்புக்கொண்டபடி 1000 ரூபாயை கொடுக்கிறேன். இது பந்தயத்தில் தோற்றதால் கொடுக்கவில்லை. இப்படி மனிதர்களுக்கு ஆணவம் வரக்கூடாது என்று இறந்த பிறகும் காந்தியார் பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று கருதி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்போதும் அறிவு, திறமை இவற்றுள் எது வந்தாலும் உடனே அதன் நிழல் போல ஆணவமும் வந்து சேரும். அதுதான் எப்போதும் இயற்கையானது, எந்த ஒரு மனிதனுக்கும் இயற்கையானது. எப்போது நமக்கு அறிவு வருகிறதோ, நமக்கு அறிவு வந்துவிட்டது என்பதை விட நம்மை தவிர வேறு எவனுக்கு அறிவு இருக்கிறது என்று நமக்குள் தோன்றுகிற போது நாம் உயரவில்லை, தாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். எத்தனை திறமை இருந்தாலும் இன்றைக்கும் பலர் அப்படி சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன். கடைசி அவர் பேசினா தாங்க மக்கள் இருப்பார்கள், அப்படியெல்லாம் இல்லை. பேச்சு சரியாக இருந்தால், அந்த அரங்கம் மக்கள் சரியானவர்களாக இருந்தால், செய்தியை அறிந்து கொள்ள வருகிறவர்களாக இருந்தால் இறுதி வரையில் இருப்பார்கள். எனவே இப்படியெல்லாம் திறமை இருந்தாலும் ஆணவம் வந்துவிடக்கூடாது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது.